ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 கிவ் டு த வே. இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவாக தாங்க இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த தகவல் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி தமிழில் பார்த்துக்கிட்டு தான் வந்திருப்பீங்க. என்னடா 5 முதல் 7 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் மொபைல் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே புழக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கேட்ஜெட் அப்படின்றதாங்க சொல்லலாம். ஸோ அந்த மொபைலை எதற்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமலே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக யோசித்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே இதுக்கு கூட இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நல்லவங்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தாங்க செய்கிறாங்க. ஸோ இந்த சின்ன குழந்தைகளுக்கு கூட ஒரு சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும், ஒரு தாய்ப்பால் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை தூங்க வைக்கிறதா இருக்கட்டும், விளையாட வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த கையில் அடங்கக்கூடிய அந்த மொபைல் தாங்க. ஸோ முன்னாடி காலத்துலேயும் சாப்பாடு கொடுத்தாங்க இந்த மொபைல் இல்லாமல் தான். பட் இந்த காலகட்டத்திலையும் மொபைல் யூஸ் பண்ணாமல் கொடுக்குற பேரண்ட்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக அவங்கள இந்த இடத்துல நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். பட் இந்த மொபைல் இருந்தால் தான் என்னோட பையன் வந்து சாப்பிடுவான், என்னோட பொண்ணு சாப்பிடுவா, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி யோசிக்கிற பேரண்ட்ஸும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மொபைலை எந்த அளவுக்கு பிள்ளைங்கக்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணித்தாங்க ஆகணும். ஸோ நாம் இப்போ டாபிக்குள்ளே போகலாம். எதற்காக இந்த விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றங்களை தடுக்கிறதுக்காகத்தான். ஸோ இதில் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸை வந்து காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக சர்ச் பண்ணாமலே இருக்கணும். அது என்ன சர்ச் பண்ணாமலே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள், யூடியூப் இந்த மாதிரிப்பட்ட வலைத்தளங்களில் போய் ஈஸியாக நாம் வந்து அதில் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணணும். அதாவது ஏதாவது தேடணும் அப்படின்னா அதில் போய்த்தான் நாம் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுறது. ஸோ அதை பார்த்தா தான் முன்னாடியெல்லாம் குற்றம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணாலே இது வந்து ஒரு பெரிய குற்றமாக தாங்க கருதப்படுகிறது. அது எப்படி சர்ச் பண்ணிவிட்டு நான் அதை ஈஸியாக டெலீட் பண்ணிடுவேனே அப்படின்னுட்டு கூட சிலர் வந்து யோசிக்கலாம். நீங்கள் ஹிஸ்ட்ரியை போய் டெலீட் பண்ணி கிளியர் பண்ணி விட்டாலும் சரி, இல்லை இன்கோக்னிட்டோ அப்படிங்கிற மோட் யூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் செய்தது குற்றம் தாங்க. கண்டிப்பாக 5 முதல் 7 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்க போகிறது உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து ரீசெண்டாக காவல்துறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன சர்ச் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அது முன்னாடி அது என்ன இன்கோக்னிட்டோ மோட் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போ தாங்க ரீசெண்டாக அதை பற்றியே சர்ச் பண்ணி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன ஒரு விஷயத்த சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்கோக்னிட்டோ மோடை வந்து ஆன் பண்ணிக்கிட்டால் இங்கே நம்ம பார்க்குற மொபைலில் எதுவுமே சேவ் ஆகாது. அப்போ இப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். அதாங்க ஐபி அப்படிங்கிற, அதாவது வோடாஃபோன், ஏர்செல், ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லேருந்து தான் நாம் வந்து சிம் கார்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஐபி கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாமே நீங்கள் டாப் டு பாட்டம் நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் இங்கே சர்ச் பண்ணும்போதே அங்கே டைப் ஆகிரும். ஸோ அதை வச்சு ஈஸியாக உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஷுவராக சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சர்ச் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா இன்னும் சிலர் வந்து யோசிப்பாங்க, என்ன தவிர வேற யாருக்கு இது வந்து தெரியும், சரி அவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வெப்சைட் ஓனர், அதுக்கப்புறமா ஐஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஐஎஸ்பி அப்படின்னா என்னென்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அதாவது இன்டர்நெட்டை உங்களுக்காக அதாவது ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லை இந்த வெப்சைட்டுக்கெல்லாம். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணுறீங்க, என்னென்ன பார்க்குறீங்க, எந்த வெப்சைட்டில் எதை யூஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிடும். ஸோ இப்போது அந்த 5 டீட்டெயில்ஸ் பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெடிகுண்டு தயாரித்தல், வெடிகுண்டுகளை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறமா துப்பாக்கி, இந்த ஆயுதங்கள் எல்லாம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்.
தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆபாசமான விஷயங்கள், அதாவது குழந்தைகளுக்கான ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கறது, சிறார்களுடைய ஆபாசமான வீடியோக்கள் எல்லாம் பார்க்கறது, இந்த மூணுமே ரொம்பவே இதை வந்து தடை செய்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ஹேக்கிங் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கொள்கிறது. ஃபிஃப்த் ஒன் புதிய படங்களை வந்து டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இதில் இந்த சிறார்களுடைய ஆபாச படங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு பெரிய குற்றம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, நியூஸாக இருந்தாலும் சரி, இந்த சேனலை ஓப்பன் பண்ணாலே 1.5 வயசு 2 வயசு பிள்ளைங்கள் முதல் வயதான பாட்டியை கூட விட்டு வைக்காத ஒரு காலமாக தாங்க இப்போ இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. மக்களுடைய எண்ணோட்டங்கள் வந்து அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு வெறிச்செயலாக மாறிக்கிட்டே இருக்கு. உங்களை பெண்களே உங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான். வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு என்ன அப்படின்னுட்டுன்னு கண்டிப்பாக எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே யோசிக்கவே கூடாது. எப்போதுமே உங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக தாங்க இருக்குது. ஸோ இந்த 5 விஷயங்களை வந்து சர்ச் பண்ணாலே கண்டிப்பாக சிறை தண்டனை உறுதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் 5 முதல் 7 ஆண்டுகள் வந்து சிறை. இப்போ ரீசெண்டாக கிறிஸ்மா அப்படிங்கிற ஒரு வழக்கு கூட ரொம்பவே பிரபலமாச்சு. எல்லாருக்குமே அதோட தீர்ப்பு வந்ததுல வந்து ரொம்பவே சந்தோஷம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கூட எப்படி கொலை பண்றது, அதாவது தன்னை உயிருக்கு மேலா காதலிச்ச காதலனை வந்து எப்படி ஈஸியாக கொலை பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான வலைத்தளங்கள்ல சர்ச் பண்ணி தான் அதை வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து ஒரு லாயர் வந்து ரொம்பவே சூப்பராக இன்டர்வியூவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே முன்கூட்டி, அதாவது சர்ச் பண்ணும்போதே கைது பண்ணப்பட்டுட்டாங்க அப்படின்னா இந்த குற்றங்கள் வந்து நடக்காமல் தடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த சட்டங்கள் கொண்டு வந்தது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க குற்றங்களை தடுக்கிறதுக்காக மட்டும்தான். கண்டிப்பாக இதில் இருந்து நிறைய குற்றங்கள் ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.